வந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அவர் ராஜா, ஆலயத்துக்கு கடந்து வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாரத்துல ஒரு நாள் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய எனக்காக நேரத்தை ஒதுக்கி வாப்பா அப்படின்னு சொல்றாரு. வாரத்துல ஒரு நாள் சபை கூடி வருகிறோம். அந்த சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாது. வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து வந்தோம் என்று சொன்னால் மீதி 6 நாளும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியத்துக்காக, வேலைக்காக, மற்ற காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து போனால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. கண்டிப்பா பார்க்க முடியாது. 6 நாள் மொத்தத்துல 7 நாள் வாரத்துல, அதுல முதலாம் நாள் ஆண்டவருக்கென்று நாம் ஒதுக்கி வரும் பொழுது, அவரை உயர்த்தும்படிக்கு நம்ம கடந்து வரும் பொழுது மீதி 6 நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடி வரும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதமும் நம்ம பின்னாடியே வந்துடும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக காரியத்துக்கு முக்கியத்துவப்படுத்தி போனீங்கன்னா எல்லா காரியமும் உங்களை விட்டு தூரம் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதை நாம் விரும்ப வேண்டும். காலையில வர முடியலன்னா சாயங்கால ஆராதனை இருக்கு, சாயங்கால ஆராதனையில கண்டிப்பா என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமா ஆசீர்வாதம் வரும். போன டைம் கூட நம்ம பார்த்தோம் போல சங்கீதத்துல, இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனதுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு, சிறையிருப்பு வந்தது, அவங்களுக்கு கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, துக்கம் வந்தது. ஏன்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனதுனால. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகாம கர்த்தருக்கு நம்ம எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமா சிறையிருப்பு வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலுமே அது காணாம போய்விடும், அது நிரந்தரமா நிக்காது. அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கா ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரை. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவிகளை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்கு வந்தாங்களா? 18 வருஷமா பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி, அதாவது கூனியா இருந்திருக்காங்க அந்த அம்மா. சில பேரை பார்த்திருக்கோம், நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ரொம்ப கூனியா நினைச்சவங்க, ரொம்ப குனிஞ்சிட்டே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்க ஊர்ல கூட ஒரு பாட்டியம்மா உண்டு, ஒரு கம்பை வச்சுட்டு ரொம்ப குனிஞ்சிட்டே தான் என்ன செய்யணும், நடக்கும். அந்த பாட்டிக்கு அந்த அளவுக்கு முதுகு வளைஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அம்மா 18 வருஷமா கூனினா எப்படி, குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நடந்தாலும் எப்படிதான் போனோம், குனிஞ்சிட்டே நடக்கணும்.